இந்த சேனலில் ஷேர் பண்ணுற இன்ஃபர்மேஷன் அண்ட் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே என் பர்சனல் வியூஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸை பேஸ் பண்ணுது. இட் டஸ் நாட் ரெப்ரசன்ட் எனி ஆர்கனைசேஷன் அண்ட் மற்றவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். திஸ் கண்டென்ட் இஸ் ஃபார் இன்ஃபர்மேஷனல் அண்ட் என்டர்டைன்மெண்ட் பர்பஸஸ் ஒன்லி. யார் மனதையும் புண்படுத்துவதற்கு அல்ல. Hi readers, it's Shelfie time. இன்னிக்கும் மர்டர் மிஸ்ட்ரி புக்கு தான் பார்க்க போகிறோம். நத்திங் மோர் டு டெல் பை கேரன் எம் மெக்மேனஸ். எனக்கு புரியுது, என்னடா ஒரே மர்டர் மிஸ்ட்ரியாக போடுறாளேன்னு யோசிப்பீங்க. பட் என்ன பண்ணுறது, அதை தான் நான் நிறைய படிக்கிறேன். சரி, இப்போ உங்கள் ஃபேவரட் டீச்சரை யாரோ மர்டர் பண்ணிட்டாங்க அண்ட் அந்த கேஸ் சால்வே ஆகலை. பட் உங்ககிட்ட க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு ஆக்சுவலி நிறைய விஷயம் தெரியுது, ஆனா எதுவுமே தெரியாத மாதிரி பச்சையா நடிக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு இந்த கேஸை சால்வ் பண்ற சான்ஸ் கிடைக்குது. டேஞ்சரஸா இருந்தாலும் நீங்க சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவீங்களா? இத பத்தி தான் நத்திங் மோர் டு டெல்ல மெக்மேனஸ் சொல்லிருப்பாங்க. இது மத்த யங் அடல்ட் நாவல் மாதிரி இல்ல. இட் இஸ் டீப்பர் தேன் ஜஸ்ட் a typical teen thriller. இந்த வீடியோவில் எப்பவும் போல பிளாட்டு, கேரக்டர்ஸ் அண்ட் மை ஆனஸ்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த புக்கு உங்கள் டிபிஆரில் இருந்தால் ஆர் என்னால் டிபிஆரில் ஆட் பண்ணீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ வாங்க கதையை பற்றி சொல்கிறேன். நத்திங் மோர் டு டெல் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் பிரின், எ ஹை ஸ்கூல் சீனியர். அவளுக்கு ட்ரூ கிரைம்னா ரொம்ப பிடிக்கும். சும்மா ஹாபிலாம் இல்லை, அதை சால்வ் பண்ணுறதே ஒரு வேலையாக சுற்றிட்டு இருப்பாள். சிகாகோவில் ஒரு பிரைவேட் ஸ்கூலில் படித்தா. பட் அங்கே ஒரு பிரச்சனை வந்ததுனால பிரின்னோட ஹோம் டவுன் மேசச்சூசெட்ஸ்க்கே திருப்பி போக வேண்டிய சிச்சுவேஷன் வருது. 4 இயர்ஸ்க்கு முன்னாடி பிரின்னோட ஃபேவரட் டீச்சர் மிஸ்டர் லாக்கினை அவங்க ஸ்கூல் பின்னாடி இருக்கிற உட்ஸில் மர்டர் பண்ணியிருப்பாங்க. சஸ்பெக்ட் தெரியாது, கேஸ் ஐஸ் கோல்ட். அவரோட பாடியை டிஸ்கவர் பண்ணது 3 ஸ்டூடெண்ட்ஸ். அதில் ஒருத்தன் ட்ரிப் டால்பாட், பிரின்னோட ஃபார்மர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். இப்போ 2 பேரும் ப்ராக்டிக்கலாக ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ட்ரூ கிரைம் ஷோ மோட்டிவ்ல பிரின் இன்டர்ன்ஷிப் போவான். 2 ரீசனுக்காக மிஸ்டர் லாக்கின் கேஸை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவான். ஃபர்ஸ்ட் க்ளோஷருக்காக, நெக்ஸ்ட் போலீஸால சால்வ் பண்ண முடியாததை நம்ம சால்வ் பண்ணணும்னு. பிரின் அந்த கேஸ்ல இறங்கின அப்புறம் தான் தெரியுது, இவ்வளோ நாள் சொன்னது எதுவுமே உண்மை இல்லைன்னு. போலீஸ் ஏன் கேஸை க்ளோஸ் பண்ணாங்க, அந்த 3 ஸ்டூடெண்ட்ஸும் என்ன ஹைட் பண்றாங்க, எதனால பிரின் அண்ட் ட்ரிப்போட ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக் ஆச்சு. இந்த புக்கோட நரேட்டிவ் பிரின்னுக்கும் ட்ரிப்புக்கும் நடுவில் ஜம்ப் ஆகிட்டே இருக்கும். டு பிளெண்ட் பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட். பிரின்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல ப்ரெசென்ட்டும் ட்ரிப்போட பெர்ஸ்பெக்டிவ்ல பாஸ்ட்டும் சொல்லுவாங்க. மெக்மேனஸ் நிறைய தீம்ஸை அழகா பிளெண்ட் பண்ணியிருப்பாங்க. லைக் மீடியா எத்திக்ஸ், ட்ரூ கிரைம், சைலன்ஸ் அண்ட் ஜஸ்டிஸ் மேனிபுலேட்டட் பை பவர். பிரின் சால்வ் பண்ண எல்லாமே ரொம்ப டேஞ்சரஸாக மாறும். நாட் ஜஸ்ட் ஃபார் ஹர் பட் ஃபார் எவ்ரிஒன் எல்ஸ் டூ. பிரின் இஸ் a fantastic protagonist. அவர் ரொம்ப கியூரியஸ், டிட்டர்மைண்ட் அண்ட் she is not afraid to ask tough questions. யங் அடல்ட் நாவல்ஸில் மோஸ்ட்டாக ப்ரொட்டகனிஸ்ட் எல்லாருமே ரொம்ப ரெக்லெஸ்ஸாக இருப்பாங்க. பட் பிரின் இஸ் ஸ்மார்ட். எல்லாத்தையும் நல்லா திங்க் பண்ணி தான் முடிவெடுப்பா. ஆனால் அதுக்காக பிரின் ஒரு பர்ஃபெக்ட் கேரக்டர்னு சொல்ல முடியாது. ஷி ஹேஸ் ஹர் wounds from the past, அதனால we can relate to her. ட்ரிப் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கேரக்டர். அவனோட பாஸ்ட் அவனை ரொம்ப ஹார்ன் பண்ணும். ஈவன் தோ ட்ரிப் சைட் கேரக்டர் மாதிரி தெரிஞ்சாலும் அவனோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் மிஸ்ட்ரி சால்வ் ஆகும். அவனோட இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட்ஸ்லாம் பார்க்கும்போது மேபி அவனும் ஏதோ ஹைட் பண்ணுறானோன்னு தோணும். மெக்மேனஸ் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாரையுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸோட போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. அந்த ட்ரூ கிரைம் ஷோவில் பிரின்னோட கோவர்க்கர்ஸில் இருந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் பிரின்னோட ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பும் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது இந்த ஸ்டோரியில். அவ பேரண்ட்ஸோட கன்சர்ன் அபவுட் ஹர் அப்சஷன் வித் ட்ரூ கிரைம் இஸ் ரியலிஸ்டிக். நான் கேரன் மெக்மேனஸோட எல்லா புக்குமே படிச்சுட்டேன். ஃப்ரம் வாட் ஐ ஹாவ் ரெட் சோ ஃபார், மெக்மேனஸ் கொடுக்குற ட்விஸ்ட் எல்லாமே நம்ம வாயை ஆன்னு பொழந்து பார்க்குற மாதிரி இருக்கும்.
லைக் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டோம். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்தே இந்த மர்டர் சிம்பிள் இல்ல, ஏதோ உள்குத்து இருக்குன்னு தோணும். மெக்மேனஸ் நீங்க புக்கு படிக்கும்போது இந்தா வாங்கிக்கோன்னு க்ளூஸை மூஞ்சி மேலேயே வீசுவாங்க. பட் ஸ்டில் நம்ம அதை கவனிக்க மாட்டோம் அண்ட் நிறைய மிஸ்டைரக்ஷன்ஸும் இருக்கும். டூவல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் புக்கு இருக்கிறதுனால இன்னும் நல்ல நம்மளால கேரக்டர்ஸோட கனெக்ட் ஆகுது. அண்ட் சின்ஸ் ரெண்டு பெர்ஸ்பெக்டிவும் வேற வேற டைம்லைன்ல இருக்கிறதுனால நமக்கு ஃபுல் ஸ்டோரி செம்ம சஸ்பென்ஸோட கிடைக்கும். இந்த புக் பேசிங்கும் சூப்பரா இருக்கும். டல்லான மொமெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. ஒவ்வொரு சாப்டர் முடிக்கும் போதும் நெக்ஸ்ட் சாப்டர் படிக்கலன்னா தூங்க முடியாதுன்னு தோன்ற லெவலுக்கு எழுதியிருப்பாங்க. ஸோ நத்திங் மோர் டு டெல் படிக்கலாமா வேணாமா? யங் அடல்ட் மிஸ்ட்ரி நாவல்ஸ் பிடிக்குமா? தாராளமா படிக்கலாம். குட் கேர்ள்ஸ் கைட் டு மர்டர் மாதிரி புக்குலாம் படிச்சுட்டு அந்த புக் மாதிரியே வேணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா படிக்கலாம். ஒரு நல்ல மிஸ்ட்ரி புக் வித் டியூவல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா படிக்கலாம். பட் ஸ்லோ பர்ன் மிஸ்ட்ரி படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஆர் நிறைய கேரக்டர் டெவலப்மெண்ட் வேணும்னா இந்த புக்கை படிக்காதீங்க. அண்ட் எண்டில் கொஞ்சம் ரஷ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த புக்கில் கொஞ்சம் நிறைய லூஸ் எண்ட்ஸ் இருக்கும். லைக் ரொம்ப இன்ட்ரெஸ்டோட படித்தா தெரியாது, பட் டிஸ்ட்ராக்ட் ஆனால் யூ ஓன்ட் லைக் இட். இப்போ என்னோட பெர்ஸ்பெக்டிவ் சொல்கிறேன். இந்த புக்கு ஃபுல்லாகவே என்னை கெஸ் பண்ண வச்சுட்டே இருந்துச்சு. என்னதாயா நடக்குதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். புக்கு முடியறதுக்குள்ள இவங்களா இருக்குமோன்னு எல்லா கேரக்டரையும் சஸ்பெக்ட் பண்ணேன். பிரின் அண்ட் ட்ரிப்போட டைனமிக் நல்லா இருந்துச்சு. தே ஹேவ் தேர் ஓன் கில்ட் அண்ட் பாஸ்ட். அதனால ஸ்டோரியில எமோஷனல் டெப்த் இருக்கும். அன்லைக் அதர் மர்டர் மிஸ்ட்ரீஸ் which makes us think who and why, இந்த ஸ்டோரியில சில மிஸ்ட்ரி சால்வ் ஆனா அதோட கான்சிக்வன்சஸை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஓவராலா ஒரு ஃபன் ரீடா இருந்துச்சு. வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு ஏதாச்சும் புக்கோட ரிவ்யூ வேணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபிக்ஷனா சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னும் நிறைய புக் கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். மறக்காம லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.